தேசிய அதே போல அண்ணாமலை வந்து பிஜேபியோட ஒரு மாநில தலைவர் தான். அது ஒரு தேசிய கட்சி தான். அண்ணாமலைக்கு பாதுகாப்பு தரங்க. இந்தியாவில் 3வது தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. அந்த கட்சியோட ஒரு மாநில தலைவருக்கு எதுக்கு பாதுகாப்பு தர இந்த உளவுத்துறை? அப்ப இந்த உளவுத்துறையோட நோக்கம்னா, அப்ப இந்த தமிழக அரசோட நோக்கம்னா, இது மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் மக்களை யாரும் வளரக்கூடாது, இவங்க திட்டமிட்டு படுகொலை செய்யணும், இவங்க சாவணும், இந்த மக்கள் குறைகளை வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? புரட்சி பாரதியோட தலைவரான ஜெகன்மூர்த்தியோட ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. என் மக்கள் வந்து 1 சென்ட் 2 சென்ட் வச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த 1 சென்ட் 2 சென்ட் வச்சுங்கிற மக்கள் உயிர் இருக்கிறவங்க வந்து அது பிரச்சனை பண்றான். அந்த மக்கள் வந்து எங்களை போல தலைவர் ஆண்ட கேக்குறாங்க. அதை போய் நாங்க தட்டி கேட்டோம்னா, நாங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றோமா, நாங்க வந்து ரவுடிசம் பண்றோமா, இல்ல நாங்க என் மக்களோட குறைகளை வந்து யார் தான் பேசுவாங்க? அப்ப என் மக்களோட குறைகளை வந்து நாங்க பேசாம எந்த தலைவர் பேசுவான்? திமுக இருக்கிற ஸ்டாலினா பேசுவாங்க, இல்ல ஏடிஎம்கே இருக்கிற மற்ற தலைவர்களா பேசுவாங்க, இல்ல இந்துத்துவத்தில் இருக்கிற மற்ற தலைவர்களா பேசுவாங்கன்னு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதே நோக்கம் தான் எங்களுக்கும். எங்களோட மக்களோட குறைகளை நாங்க பேசாம இப்ப யாரு பேசுத? 100% கட்ட பஞ்சாயத்து பண்ற திமுக தான் இருக்கிறாங்க.